என்ன உங்களுக்கு ஜூம் கார்ல எப்படி ரெண்டல் கார் புக் பண்றதுன்னு தெரியலையா? அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்களுக்கு எப்படி ஈஸியா புக் பண்றதுன்னு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா எப்படி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ உங்க போட்டோ அண்ட் வீடியோ பெர்மிஷன்லாம் கேட்பாங்க, அதை அலோவ் கொடுங்க. இப்போ அந்த டெமோவை ஸ்கிப் பண்ணுங்க. இப்போ கீழே ப்ரொஃபைலுக்கு வாங்க. இப்போ அந்த லாகின் ஆர் சைன் அப் அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க, பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. இப்போ அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணுங்க. இப்போ இந்த ரெஃபரல் கோட்ல என் கோட் இது யூஸ் பண்ணுங்க. இது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல 20% ஆஃப் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்றீங்கன்னா பண்ணிக்கோங்க. தென் கண்டினியூ கொடுங்க. இப்போ இங்க சிட்டி போட்டிருக்கல, அங்க உங்க சிட்டியை சூஸ் பண்ணுங்க. நான் சென்னை சூஸ் பண்றேன். இப்போ இங்க மேலே கெஸ்ட்னு இருக்கா, அங்க உங்க நேம் என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு அது கீழே பாருங்க எல்லோ கலர்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கா, இங்க நீங்க உங்க ப்ரொஃபைலுக்கு கேவைசி பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த அக்கௌண்ட் யார் பேர்ல இருக்கோ அவங்க ஆதார் கார்டு அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் என்டர் பண்ணணும். தென் லாஸ்ட்ல அவங்க போட்டோ கிளிக் பண்ணணும். அவ்வளவுதான். இது பண்ணீங்கன்னா வித்தின் 2 to 3 minutes உங்க கேவைசி வெரிஃபை ஆயிடும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இப்போ வாங்க புக் பண்ணலாம். ஸோ ஹோம் பேஜ்க்கு வாங்க. இதுல உங்க லொகேஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்போதான் உங்க நியர்பைஸ்ல என்னென்ன கார்ஸ் அவைலபிள்ஸ் இருக்கோ அது ஷோ ஆகும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்க டேட்டை செலக்ட் பண்ணுங்க. எந்த டேட்ல நீங்க கார் எடுக்கணும் அண்ட் எந்த டேட்ல நீங்க டிராப் பண்ணணும் அது செலக்ட் பண்ணுங்க. நான் ஒரு April 20 எடுக்கிறேன் அண்ட் எண்டும் வந்து April 20 செலக்ட் பண்றேன். இப்போ உங்க பிக்கப் டைம் அண்ட் டிராப் டைம் செலக்ட் பண்ணுங்க. நான் ஒரு 8 AM எடுத்து 11 PM டிராப் பண்றேன். ஸோ செலக்ட் பண்றேன், பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ சர்ச் கார் கொடுங்க. இப்போ இதில் பாருங்க சில கார்ஸ் கீழே ஹோம் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு. இந்த கார் செலக்ட் பண்ணீங்கன்னா இவங்களே வந்து அந்த காரை ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. பட் இதுல அந்த டெலிவரி சார்ஜஸ் இன்க்ளூட் ஆகும். ஸோ வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேணாம்னா நீங்களே போய் கூட அந்த காரை எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாருதி சியாஸ் இது செலக்ட் பண்றேன். பிகாஸ் இது எங்க வீட்டு பக்கத்திலே இருக்கு. ஸோ அதனால இது செலக்ட் பண்றேன். அண்ட் இதில் பாருங்க அதோட ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்கு. அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் அண்ட் இவங்க இந்த 3 டைப் இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க. இதுல நீங்க ஏதாச்சும் ஒரு எடுக்கணும். நீங்க பிளஸ் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா சப்போஸ் கார் டேமேஜ் ஆச்சுன்னா நீங்க மினிமம் அமௌண்ட் பே பண்ணா போதும். ஸோ உங்களுக்கு இதுல எது சூட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் உங்க பேஸ் பிரைஸ்ல இருந்து டிஃபர் ஆகும். இந்த ஜூம் கார்ல என்ன ஒரு நல்ல விஷயம்னா நீங்க இதுல செக்யூரிட்டி டெபாசிட்லாம் பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த காரோட அவர்லி பிரைஸ் மட்டும் பே பண்ணா போதும். இப்போ நான் இதை புக் பண்றேன். ஸோ கீழே பிரைஸ்லாம் காட்டுது பாருங்க. இந்த பிரைஸோட ஓவர்வியூ போட்டிருக்கேன், பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ ப்ரொசீட் டு பே கொடுக்குறேன். இப்போ நீங்க எந்த மோட்ல பே பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. லைக் ஒரு டெபிட் ஆர் கிரெடிட் ஆர் UPI. நான் UPI சூஸ் பண்றேன். ஸோ ஃபோன்பே செலக்ட் பண்றேன். இப்போ இதில் கேஷ்ல பே பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. நீங்க இதில் பிஃபோரா பே பண்ணி தான் கார் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த காரோட டீடைல்ஸ்லாம் வந்துருச்சு. கார் நம்பர் அண்ட் ஓனருக்கு நான் இங்க இருந்து கால் அண்ட் மெசேஜும் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பாருங்க அந்த காரோட லொகேஷன் வித் கூகுள் மேப்ஸோட வந்திருக்கு. இப்போ வாங்க அந்த காரை எடுக்கலாம். இங்க செக் இன் அண்ட் அன்லாக் கார் இருக்கா, இந்த ஆப்ஷன் வந்து கார் பிக் பண்ற டைமுக்கு ஒரு 30 minutes பிஃபோர் தான் அது ஓப்பன் ஆகும். இப்போ நாங்க அங்க ஒரு 30 minutes பிஃபோர் போயிட்டோம். அண்ட் ஓனருக்கு கால் பண்ணோன்னு அவங்க வந்துட்டாங்க. இந்த அன்லாக் கார் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண ஒரு செல்ஃபி கேட்கும், அது கிளிக் பண்ணுங்க. இந்த செல்ஃபி வந்து ஜூம் அக்கௌண்ட் யார் பேர்ல இருந்ததோ அவங்க தான் இந்த செல்ஃபில இருக்கணும். அண்ட் அவங்க தான் இந்த காரும் டிரைவும் பண்ணணும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒன் செல்ஃபி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் காரோட போட்டோஸ் எல்லாம் கேட்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் போட்டோஸ் அண்ட் டிரைவர் அண்ட் பேசஞ்சர் சைட் போட்டோலாம் கேட்கும். அதை அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு கீழே கண்டினியூ கொடுங்க. நீங்க இந்த போட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு ஒரு டீடைல்ஸ் வீடியோவும் எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஃபார் சேஃபர் சைடு. இப்போ அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணுங்க. பண்ணிட்டு என்டர் செக்இன் கோட் கொடுங்க. இப்போ இந்த செக்இன் கோட் வந்து கார் ஓனர் கொடுப்பாங்க. ஸோ அதை என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு ஸ்டார்ட் ட்ரிப் கொடுங்க. அவ்வளோதான், ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கார்ல அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லைக் கார்சி அண்ட் இன்சூரன்ஸ் அண்ட் ஃபாஸ்டாக் பற்றி உங்க ஓனர் கையில கேட்டுக்கோங்க. எனக்கு அவங்களே ஜிபேல செக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ஃபாஸ்டாக்ல நான் பிக் பண்ணும்போது அரௌண்ட் 308 rupees இருந்தது. இப்போ நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு இதே என்ன, ஸோ அதை நான் ஆட் பண்ணல. இப்போ என் பண்ணும்போது பார்க்கலாம். நாங்கள் ஒரு 8 PM போலேயே ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு பேலன்ஸ் 3 hours வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அதை பார்த்து புக் பண்ணுங்க. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு ஒரு டைம் இருக்கும்ல, அதுல இருந்து ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சொல்ற டைம்ல ட்ராப் பண்ணலைன்னா உங்க டபுளா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராப்லேயும் இந்த சேம் ப்ராசஸ் தான். பிக் பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்தோம்ல அதே மாதிரி ட்ராப்லேயும் ஃபோட்டோ எடுக்கணும். அதை அப்லோட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ லாஸ்ட்ல ஏதாச்சும் டேமேஜ் இருக்கான்னு கேட்குது. ஸோ எதுவும் இல்லை. ஸோ நோ அண்ட் லாக் த கார் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ செக் அவுட் கோட் போடுங்க. இதுவும் அந்த ஓனர் தான் கொடுப்பாங்க. இந்த கோட் என்டர் பண்ணுங்க. அவ்வளோதான், ட்ரிப் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக எனக்கு ஜூம் காரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து as a ஃபர்ஸ்ட் டைம் யூசர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓனர் பிஹேவியர், கார் கம்ஃபர்ட், டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபாஸ்டாக்ல பிக்கப் டைம்ல அரௌண்ட் எனக்கு 308 இருந்தது. ஸோ நாங்கள் அதில் 300 யூஸ் பண்ணிட்டோம். நான் ட்ராப் பண்ணும்போது 300 கொடுத்துட்டேன். அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பெட்ரோலில் ஒரு பாயிண்ட் கம்மியானால ஓனர் வந்து 150 எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. ஸோ அதை சேர்த்து 450 சென்ட் பண்ணிட்டோம். ஸோ ஓவராலாக எனக்கு இந்த ட்ரிப்ல அரௌண்ட் 320 kilometer டிரைவ் பண்ணியிருந்தோம். 8 AM பிக்கப் பண்ணி 8 PM ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு இதில் ஓவராலாக செலவான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் போட்ட பெட்ரோல் கணக்கு சேர்க்கல. ஜூம் காரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா
3078. அந்த டோல் சார்ஜ் அந்த எக்ஸ்ட்ரா பெட்ரோல் ஆச்சு அது வந்து 450. ஸோ டோட்டல் வந்து 3528 ஆச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கிளாஸ் பார்த்ததுக்கு நன்றி.